ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 ப்ரிவ்யூ ஷோ. இல்ல இது ரிவ்யூ ஷோ. நம்ம ப்ரிவ்யூ பண்ண மாதிரியே ரெண்டு ரிசல்ட் வந்திருக்கு. ஆனா ஒன்னு வந்து நம்ம ப்ரிவ்யூ பண்ணதுக்கு ஆப்போசிட்டா வந்திருக்கு. இந்த ரிசல்ட் வந்து ரெண்டு கேம் இன்னைக்கு டபுள் ஹெடர்ல வந்து ரெண்டுமே நெயில் பைட்டிங் ஃபினிஷ், சீட் எட்ஜ் த்ரில்லரு, பிரில்லியன்ட் கேம்ஸ் ரெண்டுமே. ஃபர்ஸ்ட் கேம் டிசி சிப்பிங் அவே ஜஸ்ட் இன் த லாஸ்ட் பால், அண்ட் செகண்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் கையில இருந்த கேம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் குடன் ஃபினிஷ். ரெண்டு கேமையும் பார்க்க போறோம், ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வில் கோ ஃபார் ஆர்சிபி வர்சஸ் டிசிபி டாக். ஒரு யாரு ஸ்டாப் பண்ண போறாங்க ஆர்சிபிய, யார் அந்த ரெக்கனிங் ஃபோர்ஸ் நிறுத்த போறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு டிசி வந்து கை தூக்கி நாங்க அதை முதல்ல பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரில்லியன்ட் டிஸ்பிளே ஃப்ரம் டிசி. மேட்சை பார்த்துருப்பீங்க. யுவர் ஓப்பனிங் தாட்ஸ் பிடாக். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பேட்டா ஆடினாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். டிசி பிளேட் வெரி வெல். ஒரே ஒரு கேள்வி தான் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன். த ரோல் ஆஃப் ரொமாரியோ ஷெப்பர்ட் இன் த டீம். இன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் கேட்கல, முன்னாடியே சொல்றது என்னன்னா, அவர் வந்து ஆடுறது கடைசி 14 பால். அந்த 14 பால்ல என்ன இம்பாக்ட் அவரால் கிரியேட் பண்ண முடியும். இன்னொன்று, அவர் எப்போ பவுலிங் போட்டாலும் ஒரு ஓவரில் 20 ரன், ஒரு ஓவரில் 20 ரன் மினிமம் எப்போ பவுலிங் போட்டாலும். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ரொமாரியோ ஷெப்பர்ட்? இன்னைக்கு ஜேக்கப் டஃபி ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலாக ஆடி இருந்தால் ஜெயிச்சிருப்பாங்கன்னா நான் விட்டு கொடுக்கல. யூ காட் அ சான்ஸ் டு வின். சம்டைம் நீங்க எப்படி வந்து இதை யோசிக்கணும் அப்படின்னா, ரோல் ஆஃப் அன் ஓவர்சீஸ் பிளேயர் பர்டிகுலர்லி வாட் இம்பாக்ட் he கேன் கிரியேட் அப்படின்னு. ஏன்னா இதுல ரொம்ப சிம்பிள். 2 wickets ஆர் லெஸ் இருந்ததுன்னா 12 to 20 you will double the score what you got in first 11 overs. It's what I said. ஓகேவா? ஆர்சிபி பாருங்க, 11 ஓவர்ஸ்ல 110 for 3, 110 for 3 for a team like RCB. They ended up scoring 65 for 5 in the last 9 overs. That is absolutely unbelievable. Point number 1. DC 94 for 1 and 94 for 4, and they scored 85 without losing a wicket. First win factor tick. ரெண்டாவது win factor என்ன சொன்னோம்? ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. RCB 7 overs 55 runs 1 wicket. That is 7.85 economy. DC 7 overs 50 runs 4 wickets at an economy of 7.14. DC taking the second win factor. DC comfortably won. அதாவது பயங்கரமா வந்து டாமினேட் பண்ணாங்க ஆர்சிபி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல. அதுக்கப்புறம் அப்படியே மொமெண்டம் போயிடுச்சு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மொமெண்டம் போனாலும் ஈவன் தோ இன் மை ஒப்பீனியன், இப்ப பாருங்களேன், 205 வின்னிங் ஸ்கோரு in a night game na 15 runs less 190 winning score in the day game. They ended up 15 runs short, but had their bowling been somehow better, Josh Hazlewood ஒரு human being, he is allowed to have a bad day and he had a bad day. இதே வந்து குருணால் பாண்டியா பியூட்டிஃபுல்லா போட்டாரு, சுயாஷ் சர்மாக்கு சரியா விழல. இன்னொரு ஃப்ரண்ட் லைன் போலர் உங்களுக்கு இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு ரசிக் சலாமா அவ்வளவு பேடா போடல. தட் இஸ் ஜேக்கப் டஃபி. Story might have been different. No taking the credit away after losing 3 early wickets. Some extraordinary batting from Tristan Stubbs, ably supported by இன்னொரு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. டிசி வந்துட்டு கருண் நாயர் அனுப்புறாங்க. They are sending கருண் நாயர். Imagine அசுதோஷ் சர்மா இன். என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பாருங்க அது. அசுதோஷ் சர்மாவை விட இல்லையா, ஒரு அபிஷேக் போரல் இறக்கியிருந்தா கூட டு an extent I would have said that is what we both have been watching. They also did a strategical error. But Tristan Stubbs அவரோட கூல விடவே இல்லை. கிளாசி ராகுல் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸை காமிச்சு ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணார். விக்கெட்ஸ் ஃபாலிங் அது அதர் எண்ட். டேவிட் மில்லருக்கு அது மனசுல ஓடிட்டே இருக்கு, என்னால 2 பாயிண்ட் போச்சு, என்னால 2 பாயிண்ட் போச்சுன்னு. ஒரு பிக்கப் பிளிக், ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல ஒரு இன்சைட் அடிச்சு பம்ப ஃபிஸ் பண்ணார் பாருங்க. That is a mark of a true champion in my opinion. Well deserved DC. அவங்களும் இம்பாக்ட் சப்பா அவங்களுக்கும் யூஸ் பண்ண தெரியல, to be honest, but they deserve to win. They are a good team. They also have been as a great chance of pushing for the playoffs. Vicky, please give me your thoughts before we can go for another big sambhavam of the night.
எஸ் பிடாக் பிரில்லியண்டா பேட்டிங்கை சம் அப் பண்ணீங்க. அண்ட் டிசி bowling இந்த டெத் வந்து ஹாஸ் பீன் வெரி 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 திங் டு வாட்ச் அவுட்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஎல்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெத் bowling வந்து 2-3 கேமா போட்டுட்டு இருக்காங்க. அவங்க தேவர் அன்லக்கி இன் ஃபியூ கேம்ஸ் தட் தே குடன்ட் ஃபினிஷ் த கேம். ஒரு கேம் வந்து மில்லரோட அப்சல்யூட் பிரெயின் ஃப்ரீஸ்னால அவங்களால வின் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி ஒரு டஃப் கேமை தோத்தாங்க. எஸ், வி அக்ரி. பட் வாட் அ வே டு கம் பேக். ஆர்சிபிய இந்த சீசன்ல அவங்க கிரவுண்ட்ல அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம திருப்பி திருப்பி அதே தான் சொன்னோம். டே கேம்ல எனி திங் கேன் ஹேப்பன். பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது நம்மளுமே சொல்லியிருந்தோம், டே கேம்ல ஆர்சிபி முதல்ல பேட்டிங் ஆடினா எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பார்க்கணும்னு சொல்லி. பட் ஆர்சிபி ஒன் போத் த பவர் பிளேஸ் நினைக்கிறேன் பீடாக்னா. வித் த பேட் வித் த பால். வித் த பேட் வந்து பிரிச்சு எடுத்தாரு சால்ட். நான் சால்ட் கொடுத்திருந்த கேம் சேஞ்சரா கொடுத்தா பிரிச்சு எடுத்தாரு. புவிக்குட்டி இந்த பக்கம் 18 for 3 இருந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபார் 4 கேமை முடிக்கிறாங்கன்னா தட் ஷோஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பேட்டிங் அண்ட் தட் ஷோஸ் த கூல் ஹெட் ஆஃப் மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ் ஹூ ஆர் இன் த மிடில் அண்ட் டூயிங் த ஜாப் ஃபார் தியர் டீம். வி ஷுட் ஆல்சோ கிரெடிட் அக்சர் பட்டேல் வந்து க்ரூஷலா அந்த ஒரு ஸ்டீர் பண்ணாரு இன்னிங்ஸ். அழகா எடுத்துட்டு போனாரு. 19 balls 26 இருந்தாலும் 130 ஸ்ட்ரைக்ல தான் ஆடினாரு. பட் ஸ்டில் ஹி ஷோட் வாட் ஹி கேன் டூ. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே சொல்ற மாதிரி கிளாஸியா கேஎல் ராகுல் பிக் பண்ணீங்க. கிளாஸியா அவர் வந்து ஆடினாரு. பிரில்லியன்ட். ஸ்டப்ஸ வந்து இந்த மாதிரி பிக் கேம்ஸ், அதுதான் நான் ஆல்ரெடி திருப்பி திருப்பி சொல்ற ஒரே விஷயம். ஸ்டப்ஸ் இஸ் மேட் ஃபார் ஒன்லி பிக் பிக் கேம்ஸ் பிடாக். ஹீ கேன் ஃபினிஷ் எவ்ரி கேம் அண்ட் எனி அதர் கேம் ஃபார் யூ. பட் come at the day, come at the manன்ற மாதிரி he can be the man at the biggest stage. Tristan Stubbs proving once again why he is a high quality commodity and elite player going around the T20 circuit and a brilliant finisher. Finisher-க்கு கரெக்டான டெர்மினாலஜி டேவிட் மில்லர் அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இன்னைக்கு பண்ணதான் கேமை சீல் பண்ணாங்க. டேவிட் மில்லர் நீங்க சொல்ற மாதிரி அவர் பண்ண தப்பு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி. அதாவது நைட்டு வந்து கனவுல வந்து அவரை தொந்தரவு பண்ற அளவுக்கு ஒரு 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 குற்ற உணர்ச்சி இருந்திருக்கும். ஒரு மன உளைச்சல் இருந்திருப்பாரு. இன்னைக்கு போய் நிம்மதியா தூங்குவாருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வின்னை எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம், 2 க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்லோவா அந்த கேமுக்கு போயிடலாம் பீடா. ஐ டோன்ட் திங்க் இஃப் யூ ஹேவ் எனிதிங் டு ஆட் டு திஸ் கேம். வெரி வெல் டன் டிசி. பிரில்லியண்டா ஆண்டிங்க. வெல் டிசர்வ்டு 2 points. ஆர்சிபிக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க. ஹேவ் தே ஃபவுண்ட் சம் ஹோல்? எஸ், வி வில் டிக் தட் இன் லேட்டர் ப்ரிவியூஸ்ல பண்ண போறோம். எஸ் பிடா, சாரி. இன்னொன்னு தப்பு பண்றாங்க, சொல்ல மறந்துட்டேன். யூ டோன்ட் நீட் ஆகிப் நபி தர். யூ ஆர் ரியலி புட்டிங் யுவர் காம்பினேஷன் அண்டர் மெல்ட். என்னை பொறுத்த வரைக்கும் விப்ராஜினிகம் இருந்தா அவர் கொடுக்குற அந்த 3 ஓவர்ல 36 ஒரு ஆளு கொடுக்க முடியும். நீ குல்தீப் யாதவ் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. தே காட் ஏபிள் பவுலர்ஸ் அண்ட் he can bat also. Imagine Asutosh Sharma coming in place of Karun Nair and Viprajinigam coming in place of Akib Nabidar. எந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் டீமா இருக்கும். They are making their own team look weak by having a pathetic selections. என்னை பொறுத்த வரைக்கும் they are a very good side. போன மேட்ச் சிஎஸ்கேவோட அதே தப்பு தான் பண்ணாங்க. க்ளோஸ் மார்ஜின்ல தோத்தாங்க. இந்த மேட்ச் தப்பிச்சுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லர் கடைசி ஓவர்ல 15 ரன்ன்றது எனிபடிஸ் கேம். ஒரு இதோட ஆடினாரு. And I never expected Shepherd to defend that. Honestly சொல்றேன். ஷெப்பர்ட் வரும்போதே எனக்கு தெரியும் ஒரு பக்கம் ஸ்டப்ஸ் இருக்காரு, சான்ஸ் இல்லைன்னு. டிசி has to play the right combination. They will be a force. They have a good chance of making it to the playoffs. Please go on to the second game, Vicky. Yes, Pidog, the biggest game of the night is second game of this double header. What a Saturday, what a weekend. ஐபிஎல்னா நீங்க டியூன் இன் பண்றீங்க 3:30 மணில இருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் உங்களுக்கு கோலாகலமா கொண்டாட்டம், நெயில் பைட்டிங் பினிஷஸ், சீட்டேஜ் த்ரில்லரு, ஒரு டிராமா படம் பாக்குற மாதிரி இருக்கு. அண்ட் டிசி ஒரு பக்கம் அந்த 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 சைட்ல வந்து பயங்கரமா ஒரு வின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேமை பாக்குறோம். ஐ டோன்ட் திங்க் சிஎஸ்கே மேட் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நான் டெஃபினட்டா சொல்ல மாட்டேன். தே ஆர் ஆல்வேஸ் இந்த கேம் ஒரு சீசா மாதிரி தான் போயிட்டே இருந்தது. As we expected, the destruction started from the power play. Yes, they really batted well, but it was a good toss to win and bowl தான் நான் நினைக்கிறேன் Pidog. First of all, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸை கொடுங்க. But again, Overton and Anshul Kamboj proving game after game why they are being very very successful in terms of bowling. It should have gone to 210 or 215, but they pulled it back to 194. I feel that was a very good job done. Second half of the thing இத பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஓப்பனிங் தாட்ஸை கொடுங்க, அதுக்கப்புறம் போவோம். இது வந்து நானும் சொல்றேன், ஐ ஒன்ட் பி வெரி கிரிட்டிக்கல் ஆன் சிஎஸ்கே. உங்களுக்கு வந்து ஒரு மெமோ வருது,
அக்யூலிசன் ஆட முடியாது, 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க வந்துட்டு பிளேயர் வந்து ஆட முடியாத ரூல் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ஏன்னா மேத்யூ ஷாட் ரொம்ப நல்லா போட்டார், 3 ஓவர்ல 38 தான் கொடுத்தாரு பவர் பிளேல. அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு அந்த ஒரு ஸ்டார்ட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வரதுக்கு. அந்த ஸ்டார்ட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வரலன்னா 160 ரன்னுக்கு பொட்டலாம். ஒவ்வொரு மேட்சும் எஸ்ஆர்ஹெச்சை காப்பாத்துறது கிளாசன். அந்த ஒரு 30-35 பால் ஆடி ஒரு 9 அடிச்சு ஆரஞ்சு கேப்ல இருக்காரு. இல்ல 6 மேட்ச்ல அவங்க 4 மேட்ச் 150க்கு பொட்டலாம் ஆயிருப்பாங்க அவங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இன்னைக்கு அக்கீல் ஹுசேன் ஆடி, இந்த அக்கீல் ஹுசேன் ஆடலன்னு உடனே அந்த மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின் இல்லைன்னு உடனே 100ஓட எஃபெக்ட் என்னாச்சு பாத்தீங்களா? 99 ஆனார் பாத்தீங்களா? இதேதான் போன வருஷமா கத்திக்கிட்டே இருந்தேன். பத்திரானா மாதிரி ஒரு நாகாஸ்திரத்தை தப்பா யூஸ் பண்றீங்கடா, தப்பா யூஸ் பண்றீங்கடா அப்படின்னு. இப்ப நான் பயந்த மாதிரியே 3 லெஃப்ட் ஹேண்டரு அக்கீல் ஹுசேனை டிராப் பண்ணிட்டு ஷார்ட் ஆடுவாங்கன்னு. ஐ வில் நாட் பின் பாயிண்ட் ஷார்ட்ஸ் பேட்டிங். லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அவர் வந்து பவர் பிளேல கேப்ஸ இது பண்ணி அடிக்கக்கூடிய ஆளு, ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது. அவரை நீ பின்னாடி இறக்குற மாதிரியான ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. பிரவிஸ் இன்னைக்கு அடிக்கல. இந்த மொமெண்டம் வரும்போது அந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஷார்ட்டை பின்னாடி இறக்கிட்டு பிரவிஸ முன்னாடி இறக்கணும். பிரவிஸ் இன்னைக்கு அடிக்கல, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. when you are going on such a பெசக்கு, அந்த மொமெண்டம் எங்க கீழே வந்ததுன்னா இவர் ஆடின அந்த 34 ரன் ரன்ன பால்னாலதான் அந்த 9 ஓவர் 9.5 ஓவர் இருந்துட்டே இருந்து 2 ஓவர் ஸ்கீஸ் பண்ண உடனே இட் ஸ்டார்டட் பிகம் வெரி பிக். த மேட்ச் வெண்ட் இன் ஃபேவர் ஆஃப் எஸ்ஆர்ஹெச். அது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். ஷார்ட்டோட பேட்டிங்னால அவங்க தோத்தாங்கன்னு அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இஸ் பேட்டிங் அவுட் ஆஃப் பொசிஷன். ஒரு பிளேயரை நீங்க மாத்தினதுனால உங்க ஸ்பின்னர் 100ல இருந்து 99க்கு வந்துட்டாரு. பவர் பிளேல 3 ஓவர்ல 38 ரன் இறங்கி இறங்கி பின்னிட்டாங்க அவரை. பேட்டிங் வந்து ரன் பால் 34 வென் த திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். இதுதான் நீங்க பண்ற ஒரு தப்பு எப்படி உங்களை காஸ்ட் பண்ணோன்னு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 34ன்றது இட்ஸ் நாட் அ பேட் ஸ்கோர். இப்ப நீங்க வந்து அடுத்த மேட்ச் ஒரு டிராப் பண்ணிட்டு அக்கீல் ஹுசனை கொண்டு வருவீங்களா? என்னடா சர்க்கஸ் பண்றீங்க? இப்பதானடா 2 மேட்ச் ஜெயிச்சு ஒரு மொமெண்டம் வந்து, இப்பதானடா சொன்னேன் ப்ரிவியூல இந்த மாதிரி வந்துட்டு காம்பினேஷன் சிஎஸ்கேக்கு தெரியுது, அதனால சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் இனிமே ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க. திருப்பியும் அடுத்த மேட்ச் காம்பினேஷன் தெரியாம போறேடா. கரெக்டா முகேஷ் சௌத்ரி ஆடணும் இவங்களுக்கு பதில லெஃப்ட் ஆர்ம் லேக் டு லேக் கரெக்டா பண்ணீங்க. இந்த ஒரு தப்பை பண்ணி மேட்சே போச்சடா உங்களுக்கு. மின் ஃபேக்டர் சொல்றேன், அசந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல எந்த டீம் நல்லா பேட்டிங் ஆடுறாங்களோ செட்டிங் த டெம்போ வில் வின். எஸ்ஆர்ஹெச் 112 ஃபார் 3, சிஎஸ்கேல தெரியுமா 111 ஃபார் 3. எவ்வளவு தெரியுமா டிஃபரன்ஸ்? ஒரு ரன். அதுக்கு அடுத்தப்ப என்ன தெரியுமா வின் ஃபேக்டர்? ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ப்ளீடிங்கை நிறுத்தவே முடியாது. எந்த டீம் நல்லா பவுலிங் போடுறாங்களோ 6 ஓவர்ல அவங்க தான் வின் பண்ணுவானுங்க அப்படின்னு. சிஎஸ்கே எவ்வளவு தெரியுமா போலிங்ல? 75 ஃபார் 2. எஸ்ஆர்ஹெச் எவ்வளவு தெரியுமா போலிங்ல? 76 ஃபார் 3. ஒரு ரன் கூட ஒரு விக்கெட் மேல 6 ரன் டிஃபரன்ஸ். எஸ்ஆர்ஹெச் டிக்டு போத் த ஃபேக்டர்ஸ். எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சாங்க, சிஎஸ்கே தோத்தாங்க. பேத்தட்டிக் ஃபீல்டிங் பை எஸ்ஆர்ஹெச், பேத்தட்டிக் ஃபீல்டிங் பை எஸ்ஆர்ஹெச், பேத்தட்டிக் போலிங் பிளான்ஸ் பை எஸ்ஆர்ஹெச். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா 13 கோடி கொடுத்து இறக்குனாரு பாருங்க 17.2ல தி கிரேட் லியம் டெட்ஸ்டோன், லியம் லிவிங் ஸ்டோன் அப்படின்னு ஒருத்தர. ஏடா இன்னுமாடா உங்களுக்கு இம்பாக்ட்ஸ் அப்ப எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. ஒரு 5 வருஷமா இருக்கு ஐபிஎல்ல. எவ்வளோ பெரிய கோச்சஸ் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, எல்லாம் அவ்வளோ கிரிக்கெட் ஆடி இருக்காங்க, அவ்வளோ கோச் பண்ணியிருக்காங்க. 17.2ல போய் லியம் லிவிங்ஸ்டனை இறக்குறீங்களே, எந்த மாதிரியான ஒரு புத்திசாலித்தனம் இருப்பீங்க? அந்த மேட்ச் பிபிகேஎஸோட பிரஃபுல் இங்கேவை இறக்காம ஜெயதேவ் உனத்கட் எடுத்து அங்க தோத்தீங்க. எல்எஸ்ஜி மேட்ச்ல திருப்பி ஜெயதேவ் உனத்கட் ஆடி அங்க தோத்தீங்க. ஓகே, இப்ப வந்துட்டு இந்த மேட்ச் இட் should have been either தில்ஷான் மதுஷாங்கா would have played. நீங்க பார்த்திருப்பீங்க தில்ஷான் மதுஷாங்கா எப்படின்னு. அந்த சிச்சுவேஷன்ல 5 பால்ல ஒரு ரன் அடிக்கிறாரு இவரு இம்பாக்ட் சப், த கிரேட் இம்பாக்ட் சப். அவருக்கு போலிங்கும் கிடையாது, அதனாலதான் உங்களுக்கு போயே போச்சு மேட்ச். மதுஷாங்கா வந்து போட்டிருந்தாருன்னா ரொம்ப பேத்தட்டிக்கா போலிங் போட்டாங்க. 13 வைடு, ஒரு நோ பால், ஒரு 22 - 22 அந்த ஃபீல்டு. அப்படிப்பட்டவன்ட்ட 10 ரன்ல சிஎஸ்கே தோக்குறாங்கன்னா யூ ஷுட் இமேஜின் வாட் இட் இஸ் when சிஎஸ்கே வாஸ் on top dominating the game after 30 overs, that is after 10th over in the second innings. இல்ல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் வந்ததுக்கு அப்புறம் படி கேவலமானாங்க எஸ்ஆர்ஹெச். கிளாசன் சூப்பர்பா ஆடி கேம் எடுத்துட்டு போனாரு.
இங்க சிங்கியே பாத்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு மொமெண்டம் போச்சுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மேத்யூ ஷாட், பட் ஐ won't blaming. The management should take responsibility for changing the playing 11 and making some wrong strategical decisions that didn't allow Noor to be what he used to be. And someone like Akhil Hussain not playing. Akhil Hussain, in my opinion, would have definitely got one of the two left-handers out. Vicky, please add on. அதான் ஐ won't be very critical on match shot first 2 overs. நீங்க சொல்றது absolutely right, but they have to understand the fact that if they get away with 2 overs of match shot at the start of the innings, if they are waiting for the third over to be bowled and they want to go berserk, இது வந்து நார்மல் கிரிக்கெட்டிங் தாட்ல யாரா இருந்தாலுமே புரியும். 2 ஓவர் 13 ரன், அதுக்கப்புறம் நீங்க கொடுக்க கூடாது. 2 ஓவர் 13வது அவர் ஒரு தீபக் சஹாரோ ட்ரெண்ட் போல்ட்டோ இல்ல கலீல் அகமதோ அந்த மாதிரி ஒரு போலர் கிடையாது. அவங்க 3 ஓவர் அவங்க பவர் பிளே தான் அவங்களோட தொழில். அவங்க அதை பண்ணுவாங்க ஈஸியா. 3வது ஓவர் வந்து 10 ரன்னுக்கு போடுவாங்க, 10 ரன் 12 ரன்னுக்குள்ள முடிப்பாங்க, ஷட் டவுன் பண்ணுவாங்க. Because they have experience, they have bowled. But you cannot expect Matt Shot to bowl a shutdown over at the 5th over. It is not possible. நீங்க நிறைய பேர் வச்சிருந்தீங்க, 100க்கு கொடுங்க, ஜேமி ஓட்டனுக்கு கொடுங்க, 150 போடுறாரு அவரு. Why was he not being used in the power play? நச்சு கிரவுண்ட்ல இருந்து வந்து நேரம் உடம்புக்கு விட்டாருனா அபிஷேக் சர்மாக்கும் டிராவிஸ் ஹெட்டுக்கும். 2 பேரும் டிராவிஸ் ஹெட் ஆல்ரெடி கஷ்டப்படுறாரு. கொஞ்சம் முறுக்குனா கொஞ்சம் பேஸ் ஆஃப்னாலே அவருக்கு பேட்ல படவே மாட்டேங்குது. அபிஷேக் சர்மா ஒரே ஆளு நவுந்து எக்ஸ்ட்ரா கர்மல சொருகிறாரு. அவருக்கு வேக வேகமா ஷாட் அந்த ஓவர் போட்டு ஒரு 24 ரன் கொடுத்து அதை வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு கான்டெஸ்டே இல்லாம எங்கேயோ இருந்தாங்க அவங்க ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல. தூக்கி கொண்டு வந்து அழகா கையில கேம கொடுத்தாங்க. 73 நோலஸ் 75 நோலஸ் இஃப் ஐம் நாட் ராங். அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ரியலி எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆயுஷ் மாத்ரே ஆடிட்டு இருக்கும் போது, ஆயுஷ் மாத்ரே அண்ட் மேட்ச் ஷாட் இஃப் ஐம் நாட் ராங், எல்லாம் மேட்ச் ஷாட் அவுட் ஆடான்னு தெரியல எனக்கு. அவங்க 2 பேரும் ஆடும்போது ஆல்மோஸ்ட் 10 ஓவர்ஸ் 110 111 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் பேட்டிங் த்ரூ நார்மல் பேட்டிங். யூ கேன் டேக் த டீம் இந்த நெக்ஸ்ட் 2-3 விக்கெட்ஸ்ல வந்து யூ கேன் டேக் த டீம் ஹோம். இவங்க வந்து ரொம்ப பெனிட்ரேட்டிவ் டிஸ்டர்பிங் போலிங்லாம் கிடையாது. பட் ஐ ஃபெல்ட் தே கெப்ட் கோயிங். ஆயுஷ் மாத்ரே கெப்ட் கோயிங், அடிச்சுக்கிட்டே இருந்தாரு, கலப்புன்னு கலப்பிட்டே இருந்தாங்க. அது எதனாலன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் மேட்ச் ஷாட்டுக்கு அஃப்கோர்ஸ் ஐ ஆல்சோ ஃபெல்ட் தட் மேட்ச் ஷாட் எடுத்துன்னு போயிட்டு கேமை வின் பண்ணி கொடுக்குற அளவுக்குலாம் வந்து டெஃபினட்டா யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் தட். அண்ட் இட் இஸ் I don't know what clarity of role he has got from the management about his batting. இந்த கேமுக்குள்ள வரும்போது மேட்ச் ஷாட் கிட்ட இருந்து 3 ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்றது மட்டும்தான் அவங்களோட மேட்ச் அப்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்றது மட்டும்தான் அவர் கையில இருந்த ரோலா இருந்திருக்கும். ஐ டோன்ட் நோ ஹவு they would have spoken about his batting or how to take things. பிரெவிஸ் அடிக்காது, இட் ஹர்ட் சிஎஸ்கே எஸ் டுடே. சர்ஃப்ராஸ் கான் ட்ரை பண்ணாரு, couldn't get going. தூபே ட்ரை பண்ணாரு, couldn't get going. ஓரளவுக்கு ஜேமி ஓட்டனும் அன்சுல்கும் போது கடைசியில கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. பட் இட் வாஸ் நெவர் அந்த ஒரு 12th ஓவர் 13th ஓவர் மார்க்குக்கு அப்புறமே இட் லுக் வெரி வெரி டிஃபிகல்ட். அண்ட் இந்த 2 வண்டர் பாய்ஸ் ஸ்டில் நான் சொல்றேன், இப்ப யாராவது பிரஃபுல் இந்தியாவோட அனாலிசிஸ பார்த்தாங்கன்னா 4 ஓவர் 60 ரன் 1 விக்கெட்டா என்னையா போலிங் போட்டிருக்கான் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் ஆனா அவர் போட்ட வந்து ஒரு விலை மதிப்பற்ற ஒரு லாஸ்ட் ஓவர் வந்து சத்தியமா சொல்றேன், takes a lot of nerve in the second game to defend something like this. Yes, of course 7 down, but still அந்த ஒரு நோ பால் போட்டாரு, அந்த கூல் ஹெட்டா இருந்தது. பிளான் என்னன்னு திருப்பி நோ பால் ஃப்ரீ ஹிட்ட வந்து நெயில் பண்றாரு யார்கர், நெயில் பண்ணாரு ஜேமி ஓட்டனுக்கு திருப்பி யார்கரை. purely planning wise brilliant. And Shakib Hussain is definitely a gem for SRH. Kudos and hats off to their scouting. Shivang Kumar on the other hand, brilliant bowling. Ishan Malinga, brilliant bowling. All of a sudden SRH is looking very dangerous. இவங்களும் அந்த முறுக்கு புழியறாங்க எல்லாருமே. பட் ஆனா வேற வேற விதத்துல வேற வேற ஆங்கிள் வேற வேற ஏரியாஸ்ல போடுறாங்க. அதுதான் வந்து இங்க வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். எஸ் பி டாக், ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் ஷெட் சம் லைட் ஆன் திஸ் 2 young boys.
just taking the load on their back and delivering it again. ஒருத்தர் ரன்னு போனார் 60 ரன், பட் ஸ்டில் he delivered the most important over of SRH's இந்த சீசனோட தலையெழுத்த மாத்திர ஓவர் இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த கேம் SRH தோத்துனாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி a very very slippery road from here. CSK have to pull them back again. Not think too much about this game. Just keep marching forward. Another game on the road win பண்ண பார்க்கணும். Yes, P-Dog. பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. 2 ஓவர்ல 39 ரன் பிரஃபுலிங்க. லெட் அஸ் நாட் ஃபர்கெட் இன் தென் ஃபினிஷிங் த 60 in 4 overs. The confidence to do something. இன்னொன்னு ஜெமி ஓட்டன்க்குலாம் யார்கர் மிஸ் பண்ணீங்க, நெல்லிக்கா சைஸ்ல அடிச்சிருவாரு. ஓகே, இன்னொன்னு எனக்கு ஒண்ணு புரியலன்னா, ஜெமி ஓட்டன் மாதிரி ஒருத்தர் ஸ்ட்ரைக் எடுக்கணும்யா, சிங்கிள் எடுத்து பஞ்சுல் கம்போஜ் கிட்ட விடுற 6 அடிக்கிறதுக்கு ஐ ஜஸ்ட் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் லாஜிக். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே சிவம் தூபே ரொம்ப நல்லா ஆடினாரு. He wanted to take it deep. He know that 10 an hour. I'm just going to take it. சர்ஃப்ராஸ் தான் எனக்கு புரியவே இல்லை. அந்த மாதிரி ஷாட்லாம் அவர் ஆடவே மாட்டார். ஒத்த கையில் அப்படியே அடிச்சு அவுட் ஆனாரு. சிவம் துபேக்கு பியூட்டிஃபுல்லா ஷார்ட்டா போட்டு 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 அப்படியே ஓவர் த விக்கெட்ல இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு கட்டர் போட்டாங்க. பாவம், அன்பார்ச்சுனேட் அவுட் ஆனாரு. அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது. த அமௌண்ட் ஆஃப் பிளெமிஷஸ் ஆன் த ஃபீல்ட், -20 ஆன் த ஃபீல்டு. ஒரு கேட்ச் ஈஸி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்டுக்கு அது ஈஸி கேட்ச் தான் கிளாஸான் விட்டது. தட் ஷுட் பி மாத்திரை அப்பயே பிடிச்சிருந்து வச்சுக்கோங்க. மாத்திரை இன்னொன்னு என்னன்னா, ஒன்னே எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, உனக்கு ஜெனுவன் ஆம்ஸ்ட்ரிங் வந்துருச்சுப்பா, உன்னால ஓடவும் முடியல, வெளியில போயிடு, எதுக்கு சுத்தி அவுட்டா ஒரு விக்கெட்டை கொடுக்குற? யூ ஷுட் ஹவ் அடிக்கலாமே, கரெக்ட், ரிட்டையர்டுன்னு போயிருக்கலாம். கடைசி நேரத்துல இப்ப நீங்க கம்போஜ் மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க வரீங்க, 2 ஓவர்ல 27. அப்ப நீங்க எப்படி வரணும்? நான் ஸ்டேக்கெட் என்ன சொல்லலாம், நீ நில்லு தர, நான் 4 பால் தான் ட்ரை பண்ண போறேன், பட்டா 4ல 2 6 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் ஹவ் கான் அவுட். சோ எனக்கு புரியவே இல்லை. சொல்லுங்க விக்கி. இல்ல, எனக்கு ஒண்ணுதான் புரியல. இப்ப ஏன் பிரவிஸ ஹோல்ட் பண்றது, ஏன் ஹோல்ட் பண்ணாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ராங் மூவ். தட் இஸ் அவர் நம்பர் 4 வரலாமே. மேட்ச் ஷாட்டை விட எனி டே பெட்டர் பிளேயர் பிரவிஸ். கேம் அங்கேயே முடிச்சிருங்கன்னு சொல்றேன் நான். கேம் ஃபர்ஸ்டே முடிச்சிருங்க, 12 ஓவர்ல முடிச்சிருங்க. பிரவிஸ் ஒரு 12 பால்ஸ் இதே 30 அடிச்சு அவுட் ஆகட்டும். எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் பிரவிஸ் இஸ் கோயிங் டு கம் and take the bowlers on. He is not going to defend. Let me be very honest with you. கரெக்ட். இப்ப மாத்திரே அவுட் ஆகும் போது ஸ்கோர் வந்து 4.4 ஓவர்ஸ்ல 66 for 2. ஓகே, பிரவிஸ் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா 112 for 4, 10.4 ஓவர்ஸ், 10 an over வந்துச்சு. ஒரு 80 ரன் உங்களுக்கு அடிக்கணும், 9 ஓவர். ஸ்டில் நாட் ஹெர்குலின் டாஸ்க், 9 an over. இப்ப 66 in 4.4 ஓவர்ஸ்னா 130 ரன் 15 ஓவர்ல இன்னும் பவர் பிளே இருக்கு. அவர் வந்து ஒரு காட்டியிருந்தாருன்னா ஒரு 10 பால்ல ஒரு 25 ரன் கேம் முடிஞ்சிருக்கும். பிரவிஸ்ல நீங்க வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா பொறுமையாடு, அது பிரவிஸ் இல்லைங்க. மேட்ச் ஷாட் கேன் டூ தட். நீங்க மேட்ச் ஷாட்டுக்கு இன்னும் வந்து ஒரு ரன் பால் சிச்சுவேஷனை கொண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அவர் கிளீனா ஆடி கொடுத்துப்பாரு. இன்னொன்னு சொல்றேன், he scored 34 of 30 balls. அவரை நான் குறை சொல்ல மாட்டேன், அவரோட கேம் இதுதான். ஸோ சம்டைம்ஸ் டோன்ட் டர்ன் இட் ஆன் த பிளேயர், டர்ன் இட் ஆன் யுவர் செல்ஃப். முதல் தப்பு என்னன்னா அக்கீல் ஹுசேன் ஆடாதது. 2வது தப்பு இவருக்கு போலிங் கொடுத்தா 2 லெஃப்ட் ஹேண்டரை அவுட் பண்ணிடலாம் அப்படின்றது. 3வது இவரோட பேட்டிங் ஆர்டர் நம்பர் 4ல இருக்கிறது. இந்த 3 தப்பு தான் இவங்க பண்ணாங்க. அவங்க தப்பு மேல தப்பு பண்ணாங்க. லிவிங்ஸ்டோன் இது பண்ணி ஒரு போலரை பாழ்படுத்தினாங்க. மதுஷாங்க் ஆடிந்தா இன்னும் மார்ஜின்ல ஜெயிச்சிருப்பாங்க. கேவலமான ஃபீல்டிங், -22 ஆன் த ஃபீல்டு, 13 வைடு, ஒரு நோ பால், இதெல்லாம் பண்ணி அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா you are allowed the opposition to win. CSK didn't really take the advantage and the holes that Sunrisers created them to exploit. அதை exploit பண்ணல அவங்க. அப்படிங்கும்போது you have to say the grittiness of Sunrisers to still believe that they got the game. அந்த நேரத்துல ஒரு டெல்லிங் ஸ்ட்ரைக் கொடுத்தாரு டிவால் பிரேவிஸ், சிவாங் குமார். அந்த அப்ப அப்படியே கேம் மேல போயினே இருந்தது. அதுக்கப்புறமா தூபே வந்தோடனே நினைச்சேன், என்னோட அல்கோரிதம் படி they were 4 runs behind. பிகாஸ் ஓவர்டன் கேன் பேட், அந்த ஃபேக்டர் வந்து அந்த 4 ரன் நெகேட் பண்ணி அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஒரு 1 to 4 பால்ஸ்லாம் போட்டேன். ப்ரீவியஸ் மேட்ச்ல 1 to 3 பால்ஸ்ல ஜெயிப்பாங்கன்னு போட்டேன். கரெக்டா ஒரு பால் ஸ்பேர்ல ஜெயிச்சாங்க. இப்பயும் அதே மாதிரி தான் ஆகும்னு நினைச்சேன். பட் தே வர் எக்ஸப்ஷனல் இன் நெயிலிங் தேர் ஆர்கஸ். தே போல்ட் ரியலி ரியலி வெல். கிரெடிட் டு SRH. சிஎஸ்கே எப்பயாவது முழிச்சுக்கணும். ப்ளீஸ், யூ ஹவ் ஃபவுண்ட் யுவர் காம்பினேஷன். Do not confuse yourself and go down again. Then it's going to be a difficult part. Give me your final thoughts, Vicky. We can close on. Yes, P-Dog.
இல்ல அதுதான் ஏன் காம்பினேஷனை மாத்துனாங்க ஒண்ணு. ரெண்டாவது இந்த மாதிரி சரி ஓகே மேட்ச் ஷாட், அதுக்கப்புறம் டெவால் பிரவிஸ் வரலாமே. அதுக்கப்புறமும் ஏன் டெவால் பிரவிஸ் வரல? நம்பர் 5லயும் வரல. கரெக்ட். ஏன் நம்பர் 6? வை டு யூ ஹோல்ட் யுவர் பெஸ்ட் பேட்டர்? திஸ் இஸ் நாட் டெஸ்ட் கிரிக்கெட். நீங்க விக்கெட் விட்டா வந்து உங்க பெஸ்ட் பேட்டரை சேவ் பண்ணிட்டு மத்தவங்க எல்லாம் முன்னாடி அனுப்புறதுக்கு. திஸ் இஸ் அபவுட் டேக்கிங் த அட்டாக் டு தி ஆப்போசிஷன். நீங்க வந்து நீங்க சொன்னது பிரில்லியன்ட் பாயிண்ட். அவர் வந்து 2 6 அடிச்சிருந்தாருன்னா பவர் பிளேக்குள்ளேயே இவங்க விடவெடுத்து போயிடுவாங்க. சிவாங் குமார்லாம் அவளை ஈஸியா கொண்டு வந்து குத்துற மாட்டாங்க பிரவிஸுக்கு. அவர் ஆல்ரெடி நல்ல வருண் சக்கரவர்த்தி எல்லாம் டேக் ஆன் பண்றாரு, மிஸ்ட்ரியை டேக் ஆன் பண்றாரு. அவர் வந்து கேமை வந்து டபுள் கியர்ல ஸ்விட்ச் பண்ணுவாரு. ஒரு 2 6 3 6 அடிச்சிட்டாருன்னா 180 190 ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்து he can come to 150 ஆல்சோ. அந்த சிங்கிள் எடுக்கிற கேமும் வச்சிருக்காரு அவரு. அவருக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, பிரவிஸ் ஒரு டீசன்ட் டச் கொண்டாருன்னா அவருக்கு அப்புறம் யூ கேன் பிரிங் இன் சிவம் துபே. சிவம் துபே மிஸ் பண்ணாருன்னா மேட்ச் ஷாட் எடுத்துன்னு வரலாம். அவர் மிஸ் பண்ணா சர்ஃபராஸ், அதுக்கப்புறம் ஓவர்டன். உங்க பேட்டிங் வந்து ஜஸ்ட் கோயிங் டு கெட் பெட்டர் அண்ட் பெட்டர். யூ கேன் ஸ்டில் ஹோல்ட் சர்ஃபராஸ். அந்த ரன் பால் சிச்சுவேஷனுக்கு சர்ஃபராஸ் வில் பி த எக்ஸலண்ட் பேட்டர் ஹூ கேன் டேக் இட் டீப். சர்ஃபராஸ் அண்ட் யாரு இவங்க மேத்யூ ஷாட், இவங்க 2 பேர் தான் ஆர் த பெஸ்ட் பீப்புள் ஹூ கேன் வின் யூ கேம்ஸ். 20 balls 20 வின் பண்ண முடியும், ஆர் 20 balls 25 வின் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிற 2 பிளேயர் இவங்க. ஃப்ரண்ட்ல நீங்க அடிச்சு அட்டாக் ஆப்போசிட் நீங்க எடுத்துன்னு போயிருந்தீங்கன்னா தே வுட் ஹவ் ஆல்சோ தாட் ஆஃப் பிரிங்கிங் சகிப் ஹுசைன் ஏர்லியர். சோ தட் அந்த கடைசியில போடுறதுக்கு ஆள் கம்மியா இருந்திருக்கும். பிரஃபுல் இங்கேவோ ஏர்லியரா பினிஷ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. வாட் எவர் ஏதாவது இல்ல திடீர்னு லிவிங்ஸ்டனுக்கு போலிங் கொடுத்திருப்பாங்க. யாரா 2 பேர் அடி வாங்கியிருந்தாங்கன்னா அதெல்லாம் நடந்திருக்கும் கேம்ல. சோ இவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்கிற வாய்ப்பை அந்த ஒரு இடத்துல தான் ஸ்லிப் பண்ணிட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் சிஎஸ்கே. அண்ட் ஐ ஹோப் திஸ் இஸ் நாட் கோயிங் டு டேமேஜ் டூ மச் இன் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் சிஎஸ்கே. அஃப்கோர்ஸ் எஸ் சஞ்சு அடிக்கல, ருத்து வாஸ் லுக்கிங் குட், பட் ஆனா அவர்கிட்ட இருந்தும் பெரிய ஸ்டார்ட்ஸ் வரல. Matre doing what he does well. அதான் one more thing, இஷான் மலிங்கா was absolutely brilliant today. அவர் நினைச்ச பால் எல்லாம் போடுறாரு, நினைச்ச மாதிரி கரெக்டா அவருக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. பிரில்லியண்டா விளையாடினாங்க எஸ்ஆர்எச். வெரி வெரி வெல் டன். அவங்க தேர் டீம் ரெக்கனிங்னு ஃபர்ஸ்டே நம்ம சொன்னோம், ப்ரிவியூஸ்லயே சொன்னோம். இந்த டீம் வந்து கரெக்டா காம்பினேஷன்ஸ் ஆடி எந்த விதமான எப்படி சொல்றது இந்த மாதிரி டிஃப்ரெண்டான காம்பினேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாம இப்ப வேற அழகா வேற இவங்களை வேற சைன் பண்ணி ஜெரால் கோச்சே வேற சைன் பண்ணிருக்காங்க. இவருக்கு பதிலா பெயினுக்கு பதிலா அந்த பெயின் அவங்களுக்கு விலகி ஜெரால் கர்ட்ஸி வர போறாரு. இன்கேஸ் தேவைன்னா பிரஃபுல் இங்கே, ஷகிப் ஹுசைன், ஜெரால் கர்ட்ஸியும் இறங்குவாரு. நிதிஷ்குமார் ரெட்டி பிரில்லியன்ட் ஸ்பெல் போட்டாரு, இம்பார்ட்டன்ட் 2 wickets எடுத்தாரு. Overall they looked a very very good bowling side. In fact they should have gotten to 215 or 220 in the game la. That was one pocket where CSK had ticked the box. Once again Anshul Kamboj being very very miserly in the depth. Super potaru. Ennoda thoughts enna going forward CSK shouldn't just has to shrug this off, thinking that இதை பத்தி யோசிக்காம நெக்ஸ்ட் கேமை வந்து ரோட்ல ஜெயிக்கணும். so that you are still alive in the competition. It is going to get tougher and tougher. The route is going to get narrow down ஆக போகுது. எஸ் பி டாக், உங்களோட ஃபைனல் தாட்ஸ் இந்த கேம் பத்தி? ஆனஸ்டா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நம்மள எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் 2 மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்ச உடனே அப்படின்னு. ஏன்னா அந்த ஃபேன்ஸோட எமோஷன்ஸ் அந்த மாதிரி ஜெயிச்சாங்க. டெல்லி கேவ் த கேம் அவே. KKR 192, it's a par score, par average winning score, nothing more. KKR gave the game away. Both the games you won, you didn't play badly, but the opponents gave the game away. Today you expected the opponents to give the game away, they didn't give. நீங்க இன்னும் 2 மேட்ச் புடுங்கி ஜெயிக்கல, ஜெயிச்சிருக்கீங்க, நல்ல கிரிக்கெட் ஆடி ஜெயிக்கிறீங்க, நான் குறை சொல்லல. ஸோ ஃபேனா வந்து சும்மா வந்துட்டு அவங்கள புகழாம நாணயமா எல்லாத்தையும் பேசணும். இப்ப திருப்பியும் உங்களுக்குள்ள ஒரு கேள்விகளை எழுப்பிட்டீங்க. டிவால்டு பிரவிஸ் எங்க ஆடணும், மாத்திரை அடுத்த மேட்ச் ஆடலன்னா அவருக்கு பதில் ஊருல் பட்டேல் ஆடுவாரா, அக்கீல் ஹுசன் அடுத்த மேட்சும் நீங்க ஆட மாட்டீங்களா, ஏதாவது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா இதே மேட்ச் ஷாட் தான் வச்சுப்பீங்களா? இஸ் மேட்ச் ஷாட் குட் எனஃப் டு போல் 3 overs in power play, வேர் வில் மேட்ச் ஷாட் பேட்? இப்ப இத்தனை கேள்விகளோட ஒரு தோல்வியை வாங்கிட்டு நீங்க போகிறீங்க. தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. Have clarity in your roles and make sure that you raise back winning ways. That's all I can say. Congratulations to SRH. அவங்களும் இப்போ 5 மேட்ச்ல 3 ஜெயிச்சிருக்காங்க with a very good net run rate. They can really fancy and dream themselves, but not if they feel like this.
not they still don't know how to make use of their impact, sir. ஒவ்வொரு தரையும் இது நடக்காது. சிஎஸ்கே கொடுத்துட்டாங்க கேமை. பெரிய டீம் கிட்ட இந்த மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா, போலர் ஷாட்டை போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. விக்கி சொன்ன மாதிரி விஷால் மலிங்கா வாஸ் பியூட்டிஃபுல், சிவாங் குமார் வாஸ் பியூட்டிஃபுல், பிரபுலிங்க எல்லாம் நல்ல கம்பேக் பின்னாடி வந்துட்டாங்க. சக்கிப் ஹுசேன் நிறைய ரன்னு கொடுத்து திருப்பி வந்துட்டாங்க, பிடுங்கி எழுந்துட்டாங்க. கங்க்ராட்ஸ் ஃபார் தம். ஹோப்ஃபுல்லி தே வில் ஹேவ் தர் காம்பினேஷன் ரைட்டு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நானும் சரி விக்கியும் சரி நான் ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் கொடுத்தேன் ஆர்சிபிக்கு, அவர் கொஞ்சம் மேலே கொடுத்தாரு. போத் ஆஃப் தம் காட் இட் ராங்கு. சிஎஸ்கேல நான் 52-48 டு எஸ்ஆர்ஹெச் கொடுத்தேன், அவர் 51-49 டு எஸ்ஆர்ஹெச் கொடுத்தாரு. ஆனால் இந்த மடையை வந்து சிஎஸ்கே வந்து பிடிக்கும். ஸோ ஆஸ் அ ஃபேன் 61-39, as an analyst 52-48 அப்படின்னா ஒருவேளை தெரியாம அந்த மாதிரி போட்டிருப்பனோ அப்படின்னு தெரியல எனக்கு. ட்வீட்டு நார்மலா when you are behind in my algorithm but 15 overs you normally don't win. அந்த பாசத்துல போட்டேன் என்னன்னு தெரியல. பட் ஃபைனலி இட்ஸ் அனாலிசிஸ் which wins, not your passion or anything. Hard luck to RCB, hard luck to CSK. Well done on Delhi Capitals, well done on Sunrisers to enhancing your chances of getting into playoffs. இப்போ திருப்பி விக்கி வந்து அப்படியே சமநிலையில் நிற்கிறாரு, இன்னும் 98ல தான் நிற்கிறாரு. நாளைக்கு ஒரு டபுள் ஹெட்டர் இருக்கு, நாளைக்கு ஒரு 98ல இருந்து டமால் 2 ஸ்டெப் அடிச்சு 100 போறாரா? ஏன்னா கேகேஆர் ஜெயிப்பான்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஜெயிக்க சொல்றதெல்லாம் நிறைய நடக்குது. Let us see what is going to happen tomorrow in the double header, where we'll come back and do a detailed review with your 98% accurate Blast English. Until then, thanks a lot and bye-bye.